ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பிபிஏ பார்ட் 275ல சம் ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸை மட்டும் நம்ம பர்டிகுலர் ஃபோல்டர்ல இருந்து கன்சால்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது வந்து டைனமிக்காக நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதோட ரெக்குவயர்மெண்ட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிபிஏ கோடிங் பார்ட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா, இப்போ நம்மள்ட்ட ஹோம்னு ஒரு ஷீட் இருக்குது, மாஸ்டர்னு ஒரு ஷீட் இருக்குது. இப்போ அந்த மாஸ்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணோம். இப்போ நான் இதை வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டாவை வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, கிளியர் பண்ணிட்டு இதை எம்டி பண்ணிடுறேன். ஹெடர் மட்டும் இருக்கட்டும். இங்கே தான் நமக்கு ரிசல்ட்டை வந்து கன்சால்டேட் பண்ணி நமக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா, இப்போ ஹோம் டேப்ல நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பேராமீட்டர்ஸ்ல இங்கே தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஆர் காலம்ல நான் 2018 ரா டேட்டா, 2021, 2024 த்ரீ ஃபைல்ஸோட இன்ஃபர்மேஷனை மட்டும் நமக்கு கன்சால்டேட் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கலாம், பட் நம்ம ரெக்வயர்டு ஃபைல்ஸை மட்டும் இங்கே அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் த்ரீ ஃபைல்ஸ் அசைன் பண்ணியிருக்கேன். எனக்கு த்ரீ மட்டும் கன்சால்டேட் பண்ணால் போதும். ரிமைனிங் ஃபைல்ஸை வந்து இக்னோர் பண்ணிடும். அதே மாதிரி இப்போ பாட்டமில் நம்ம டைனமிக்காக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் நமக்கு 10 ஃபைல்ஸ் 100 ஃபைல்ஸ் வேணுனாலும் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஒரு ப்ரௌஸ் பட்டன் இருக்குது. நான் வந்து என்னோட டெஸ்க்டாப்பில் ரா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ மாஸ்டர் ஷீட்டில் வந்து பாருங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், கோ பட்டனை. டேட்டா கொலெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம மாஸ்டர் ஷீட்டை போயிட்டு வெரிஃபை பண்ணலாம். இங்கே வந்து பாருங்கள், ப்ராப்பராக நமக்கு டேட்டா வந்து கன்சால்டேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயரில் நமக்கு 2018, 2021, 2024 த்ரீ இயர்ஸுக்கான டேட்டா மட்டும் இருக்கும். இப்போ இந்த ரா டேட்டா எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம டெஸ்க்டாப்பில் இங்கே ஒரு ரான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 ஃபைல்ஸ் இருக்குது. பட் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா 3 ஃபைல்ஸ் மட்டும் நம்ம இன்புட்டில் கொடுத்துருந்தோம். அந்த 3 ஃபைல்ஸை மட்டும்தான் நமக்கு கன்சால்டேட் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம். இப்போ 2018 நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, இப்போ 2018ஓட ரெக்கார்டு இப்படி இருக்கும். ஸோ இதை நமக்கு கன்சால்டேட் பண்ணிடுச்சாங்க மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில். அதே மாதிரி 2021 கொடுத்துருந்தோம். ஸோ இந்த டேட்டாவே எடுத்துகிட்டு வந்து அங்கே கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2024. ஸோ ப்ராப்பராக நமக்கு இங்கே வந்து கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இன்கேஸ் நான் இப்போ இதை நான் அகைன் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். எக்ஸிஸ்டிங் டேட்டாவை கிளியர் பண்ணிவிட்டு ஒன் மோர் இங்கே வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2019 வந்து நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாட்டமில் இப்போ 4 ஃபைல்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இன்புட் 1 ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன், இப்போ அதே ரா ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அகைன் சூஸ் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த க்ரீன் ஆரோ மார்க் இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், டேட்டா கொலெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி மாஸ்டர் ஷீட்டில் போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2019 நமக்கு ஃபெச் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ டைனமிக்காக ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஃபோல்டரில் 100 ஃபைல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 10 ஃபைல்ஸை மட்டும் நீங்கள் கன்சால்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த 10 ஃபைல்ஸை மட்டும் நீங்கள் ஃபைல் நேம் அப்படின்ற காலமில் இந்த ஹோம் டேப்பில் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணால் போதும். அந்த 10 ஃபைல்ஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு மாஸ்டர் ஷீட்டில் வந்து கொலெக்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிபிஏ கோடிங் பார்ட்டுக்கு போயிடலாம். டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் நான் கிளிக் பண்ணுறேன். மாடியூல் 1ல் நம்ம கோடிங் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ப்ரௌஸ் 1ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சப் ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த சப் ப்ரொசீஜர் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே இந்த மேக்ரோ பட்டன், இந்த ப்ரௌஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷேப்பில் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இங்கே அசைன் மேக்ரோ போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் 1ன்றது தான் லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை கிளிக் பண்ணும்போது அந்த ப்ரௌஸ் விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. ஃபோல்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ளே வந்து பாருங்க, வித் ஸ்டேட்மெண்ட்ல வித் அப்ளிகேஷன் டாட் ஃபைல் டயலாக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஓ ஃபைல் டயலாக் ஃபோல்டர் பிக்கர். இது நம்ம ஆல்ரெடி நம்ம மல்டிபிள் வீடியோஸில் வந்து நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் போட்டு அந்த பர்டிகுலர் செலக்டட் ஐட்டமை ஏடின்ற வேரியபிளை நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அதை நான் என்ன பண்ணுறேன், E10 செல்லில் ஹோம் டேப்பில்
E10 செல்லில் அந்த ஏடியில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் பார்த்து நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். E10ல் இப்போ எம்டியாக இருக்குது. இப்போ நான் ப்ரௌஸ் பட்டனை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து ஜஸ்ட் ரா டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோல்டர் பார்த்து வந்து இங்கே நமக்கு அசைன் ஆகிடும் E10ல். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்புட்டு. இந்த ப்ரௌஸ் பட்டனை சூஸ் பண்ணி நம்மளை ரெக்வயர்டு ஃபோல்டர் பார்த்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆர் காலமில் நமக்கு ரெக்வயர்டு ஃபைல் நேம்ஸை வந்து நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணணும். எதெல்லாம் நம்ம கன்சாலிடேட் பண்ண போகிறோமோ அதை. ஓகேங்களா? இந்த ரெண்டு தான் நமக்கு இன்புட் பேராமீட்டர்ஸ் இங்கே. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப் ப்ரொசீஜர் வந்து டேட்டா அண்டர்ஸ்கோர் கன்சாலிடேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ரோ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த செகண்ட் ஷேப் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அசைன் மேக்ரோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் டேட்டா கன்சாலிடேஷன் இருக்குது. ஸோ அந்த மேக்ரோவை நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மேக்ரோ பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஃபைலையும் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி அந்த டேட்டாவை அந்த மேக்ரோ ஃபைலில் இருக்கிற மாஸ்டர் ஷீட்டுக்கு வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா டூ அன்டில் லூப் யூஸ் பண்ணியிருப்போம். இது நம்ம ஆல்ரெடி கன்சாலிடேஷனுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே என்னன்னா நம்ம இன்புட் அந்த இன்புட் ஃபைல் நேமை வச்சு நமக்கு எடுக்கணும். எல்லா ஃபைல் நேமையும் நமக்கு கொலேட் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபைல் நேம் எதுல இருந்துன்னா அந்த ஆர் காலம்ல இருக்கிறத வச்சு நமக்கு எடுத்து கன்சாலிடேட் பண்ணணும். ஸோ இப்போ இதை நானே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரிக்வயர்டு வேரியபிள்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். மை ஃபோல்டர் ஆஸ் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு, ஐன்ற வேரியபிள் லாங் டேட்டா டைப்பு, WRKன்றது ஒர்க் புக் டேட்டா டைப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே அலர்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது அலர்ட் மெசேஜ் இது எல்லாத்தையும் நான் டர்ன் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். பிகினிங் ஆஃப் த கோடு அட் த எண்ட் ஆஃப் த கோடு வந்து நான் டர்ன் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாம் நமக்கு விசிபிள் இருக்கக்கூடாது. எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுது என்னங்கிறதெல்லாம் நமக்கு விஷுவலில் இருக்காது. அது பேக் எண்டில் வந்து மேக்ரோ அது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 2 லைன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு எல் ரோன்ற வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன் ஹோம் பேஜில் இந்த ஆர் காலமில் லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணுறேன். பிகாஸ் இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃபைல்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணிட்டோம். இப்போ மை ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த E10ல் இருக்கிற இந்த பாத்தை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறோம் ஒரு வேரியபிளில். இப்போ TFAன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இதில் வந்து டிரெக்டரி பாத்து. இப்போ இந்த டிரெக்டரி பாத்து இந்த மை ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா? இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணுறேன் பேக்ஸ்லாஷ் கன்கார்டினேட் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஸ்டார் டாட் ஸ்டார் கொடுத்து டபுள் கோட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிரெக்டரி பாத்தில் இருக்கிற ஃபைல் நேம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஃபைல் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ இது ஒவ்வொன்றா எடுத்து இது எதுக்குன்னா இந்த டிரெக்டரி பாத்துலேருந்து இருக்க அந்த பர்டிகுலர் ஃபைலை எடுத்து நம்ம லூப்பில் வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் அந்த TFAல வந்து பார்த்தீங்கன்னா ரா டேட்டா 2018ன்றது இருக்குது .xlsx. பிகாஸ் நம்ம இங்கே ஸ்டார் கொடுத்துட்டோம் டபுள் கோட்டில். ஸோ நமக்கு எல்லா ஃபைல்ஸையும் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த டூ அன்டில் இப்போ இந்த TFA எப்போ எனக்கு வந்து எம்டி ஆகுதோ எனக்கு அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். until TFA equal to empty. இப்போ நமக்கு raw data 2018.xlsx நமக்கு ஃபைல் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த டூ லூப்புக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? இது எப்போ எம்டி ஆகுதோ TFA வந்து எப்போ இது எப்படி எம்டி ஆகும்னா 2018 2019 20 இதில் எல்லாத்துலேயும் நமக்கு போய் செக் பண்ணி நம்மளோட ஃபைலில் மட்டும் அந்த இன்புட் ஷீட்டை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கன்சாலிடேட் பண்ணிவிட்டு இது ஒரு செர்டைன் ஸ்டேஜில் வந்து நமக்கு எம்டி ஆகிடும். அப்போ நமக்கு லூப் வெளில வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃபார் I ஈக்குவல் டு எல் ரோ இப்போ இங்கே ஒரு ஃபார் லூப் கொடுத்துட்டேன். இது எதுக்குன்னா இந்த ஆர் காலமில் 5th ரோவில் இருந்தால் நமக்கு ஃபஸ்ட்டு இன்புட் ஃபைல் நேம் வந்து இருக்குது. ஸோ 5th ரோவில் இருந்து டில் எல் ரோ வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். லூப் வந்து டைனமிக்காக நமக்கு அந்த நேமை கேட்ச் பண்ணுங்கிறதுக்காக ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர் காலமில் ith row டாட் வேல்யூ எடுத்துடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேமில் raw data 2018.xlsx பிகாஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம அதை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒர்க் ஷீட்டில் இருக்குது. தட் மீன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா XLSX எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே ஃபைல் நேமில் வந்து raw data 2018.xlsxன்னு இருக்குது. இப்போது
ஒரு இஃப் லாஜிக் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த இஃப் லாஜிக்கலில் வந்து பாருங்கள், இஃப் டிஎஃப்ஏ ஈக்குவல் டு என்னோட ஃபைல் நேம். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைல் நேம்ங்கிறது நம்ம இங்கேருந்து கெட் பண்ணுற இந்த ஃபைல் நேம், ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம். ஓகேங்களா? ஸோ இந்த டிஎஃப்ஏல இருக்கிறது வந்து அந்த டிரெக்டரி பாத்தில் இருக்கிற இந்த ஃபைல் நேம். ஸோ இப்போ ஒரு லாஜிக் போட்டோம், இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா எனக்கு இதுக்குள்ளே போயிட்டு அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 2018 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நமக்கு ஓப்பன் பண்ணிடுச்சு, 2018 ஓப்பன் பண்ணிடுச்சு அந்த ஃபைலை. அதில் எல்ரோ ஃபைண்டிங் பண்ணுற ஏ காலம் பேஸ் பண்ணி, பிகாஸ் நமக்கு டைனமிக்காக இந்த ரேஞ்சை வந்து நம்ம காப்பி பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், எல்ரோ ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபைண்ட் பண்ணிவிட்டு அகைன் ஆக்டிவ் ஷீட்டில் ரேஞ்ச் A2லேருந்து எம் காலம் வரைக்கும் டில் லாஸ்ட் ரோ வரைக்கும் நம்ம காப்பி பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ காப்பி பண்ணிடுச்சு. காப்பி பண்ணிட்டு திஸ் ஒர்க் புக் ஆக்டிவேட் பண்ணுது, மாஸ்டர் ஷீட்டை செலக்ட் பண்ணுது. இப்போ இந்த மாஸ்டர் ஷீட்டில் நம்ம ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை நம்ம டெலீட் பண்ணாமல் விட்டுருக்கோம். இதை நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணணும், அகைன் மாஸ்டர் ஷீட்டில் போயிட்டு எல்ரோ ஃபைண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் அந்த பர்டிகுலர் எம்டி செல்லை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஏ காலமில் அங்கே போயிட்டு பிளேஸ் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல நான் அகைன் பேக் போயிட்டு நம்ம மறுபடியும் இதை காப்பி பண்ணிக்கும். பிகாஸ் நம்ம அங்கே டெலீட் பண்ணதுனால கோடு வந்து அதை காப்பி மோடு வந்து டிசேபிள் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ காப்பி பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள் இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுச்சு, ஃபார்மேட் அப்ளை பண்ணிடுச்சு. A1 செல்லை செலக்ட் பண்ணோம். இப்போ WRK.close அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த WRKங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் புக்கு. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம க்ளோஸ் கொடுத்துட்றோம். எல்ஸ் பார்ட்டில் நம்ம எதுவும் கொடுக்கல, என்டிஃப் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஐ. இப்போ நெக்ஸ்ட் ஐங்கும் போது ஐயில் 6 அசைன் ஆகிருக்கும். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6th ரோவில் ரா டேட்டா 2021 இருக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இதை நமக்கு எடுத்துகிட்டு வந்து எங்கன்னா இங்கே செக் பண்ணும். இப்போ டிரெக்டரி பாத்தில் வந்து பாருங்கள், இப்போது நமக்கு என்ன இருக்குன்னா 2018 தான் இருக்கும். இன்னும் நமக்கு இப்போ என்ன ஆகுனா, இப்போ அகைன் செக் பண்ணும். இப்போ பாருங்கள் டைரெக்டாக 2018 இங்கே இருக்குது டிரெக்டரி பாத்தில். நமக்கு வந்து ஃபைல் இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2021. ஸோ டைரெக்டாக என்டிஃப்க்கு போயிடுச்சு, எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த கண்டிஷனுக்குள்ளே போகாது. எப்போ ஈக்குவலாக இருக்கோ டிரெக்டரி பார்த்து ஃபைல் நேமு நம்ம இன்புட் ஃபைல் நேம் மேட்ச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இந்த பார்ட்டுக்குள்ளே போவோம். அதர்வைஸ் எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போயிட்டு என்டிஃப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இதே மாதிரி அந்த எத்தனை ஃபைல் இருக்கோ அத்தனை டைம் வந்து சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸு, அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட என்னோட டிஎஃப்ஏ ஈக்குவல் டு டிரெக்டரின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள் கொடுத்த உடனே எனக்கு அடுத்த 2019 டிரெக்டரி பாத்தில் இங்கே போயிட்டு நமக்கு ரெஃபர் பண்ணும். 2019 எடுத்துக்கிட்டு இப்போ அகைன் வந்து பாருங்கள் இப்போ இந்த டூ லூப்புக்குள்ளே உள்ளே போகும். இப்போ ஃபைல் நேமில் வந்து நமக்கு 2018 இருக்கு. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இது என்ன பண்ணுன்னா இந்த ஐட்ரேஷன் வந்து இப்படியே நடக்கும். ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு பாருங்கள் இப்போ மேட்ச் ஆகுது, 2019 வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நமக்கு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் இதை காப்பி பண்ணோம். இந்த மாஸ்டர் ஷீட்டில் எம்டி செல்லை ஃபைண்ட் பண்ணி அகைன் இந்த டேட்டாவை கொண்டு போய் கீழே அப்பெண்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அகைன் இந்த டிஎஃப்ஏக்கு வந்து பாருங்கள் 2020 அசைன் ஆகிடுச்சு. பிகாஸ் நம்ம இங்கே டிஎஃப்ஏ ஈக்குவல் டு டிரெக்டரின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த டூ லூப் என்ன பண்ணுன்னா ஐட்ரேஷன் நடக்கும்போது இந்த டிரெக்டரி பாத்தில் என்ன இருக்கோ அந்த ஃபைல் அடுத்தடுத்த ஃபைல் ரெஃபர் பண்ணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த கண்டிஷன் வந்து நமக்கு அந்த இப்போ வந்து 2021 நமக்கு அந்த இன்புட் ஷீட்லேயே 2021 இருக்குது. ஸோ நமக்கு ப்ராப்பராக அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பாருங்கள் இங்கே பிளேஸ் பண்ணிடுச்சு. எங்கன்னா கீழே போட்டிருக்கும் பாருங்கள், இங்கே மாஸ்டர் ஷீட்டில் 2021 பிளேஸ் ஆகிடுச்சு. பி காலமில் பார்த்தீங்கன்னா 3 இயர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் வந்து பாருங்கள் இப்போ 2024 எங்கேயாவது மேட்ச் ஆகும், அப்போ வந்து கண்டிஷன் உள்ளே போகும். இப்போ பாருங்கள் இங்கே 2023 இருக்குது. ஸோ பாருங்க இப்போ வந்து 2024 எடுத்துகிட்டு வருது, எடுத்துகிட்டு வந்து கீழே நமக்கு பிளேஸ் பண்ணிடுச்சு 2024. ஸோ
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நமக்கு லூப்பை விட்டு வெளில வந்துருச்சு. திஸ் ஒர்க் புக் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஹோம் ஷீட்டை செலக்ட் பண்ணி A1 செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா கொலேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணிடும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே அலர்ட்டு ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ட்ரூன்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணியிருக்கிறோம். தட் மீன்ஸ் டர்ன் ஆன் பண்ணி வச்சிடறோம். இப்போ ப்ரோக்ராம் வந்து எண்ட்ஸ் அப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த என்டையர் ப்ரோக்ராம் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டாப்பில் வந்து ப்ரௌஸ் சப் ப்ரொசீஜர் இருக்கும். ப்ரௌஸ் பட்டனுக்கு ஃபைல் வந்து பர்டிகுலர் ஃபைல் ஃபோல்டர் வந்து ஃபோல்டர் பாத் செலக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து கன்சால்டேஷன், அந்த ரிக்வயர்டு ஃபைல்ஸை மட்டும் கன்சால்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டூ லூப் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த டூ லூப் வந்து இந்த டைரக்டரி பாத்துக்கு வந்து ஐட்ரேஷனுக்காக டூ அன்டில் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்குள்ள இன்சைடு வந்து டைனமிக்காக அந்த ஃபைல் நேம் நம்ம என்ன அசைன் பண்ணுறோமோ அதை வச்சு எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.